வணக்கம் இளந்தரடி கண்மணிகளே. நாம் பொருள் வேறுபாடு பகுதியிலே ஒத்த தன்மையுடைய சொற்களை, அதாவது ஒலிப்பு முறையிலே ஒரே போன்று இருக்கிறது, எழுத்து வடிவிலே மாற்றம் இருக்கிறது அல்லவா? அந்த ஒத்த தன்மையுடைய சொற்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே வருகின்றோம். கடந்த பதிவிலே நான் உங்களிடத்தில் ஒரு வினா எழுப்பியிருந்தேன். துண்டு துணி என்று சொன்னால் பொருள் என்ன, துண்டு துணி என்று கூறினால் பொருள் என்ன என்று வினா எழுப்பியிருந்தேன். அப்போ துண்டு துணி நீங்க நிறைய பேர் வழக்கில் பயன்படுத்தும் போது ஒரு சொல்லுவது உண்டு. கடற்கரையில் கலந்த அந்த இளைஞரிடத்திலே உடம்பில் துண்டு துணி கூட இல்லப்பா என்று சொல்வது உண்டு. அந்த உச்சரிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நெருடல் வருது, துண்டு துணி கூட இல்லப்பா. ஆனா தமிழ்ல மற்ற சொற்களை சேர்த்து வச்சிருந்தா ஒட்டு துணி கூட இல்லாம இருந்தாப்பா. ஒட்டு துணி என வரும்போது இட்டு முகிகிறது அல்லவா? அப்போ துண்டு துணி அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் எல்லாம் பயணம் மேற்கொள்கிறீர்கள். அப்படி பயணம் மேற்கொள்கின்ற வேலையில எப்பா அந்த ஊர்ல போய் துவட்டிக்கிறதுன்னு ஒரு துண்டு எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப துண்டு அப்படின்றது எதை குறிக்கிறது பாருங்க பார்க்கலாம். பொதுவா துண்டாடுதல் என்று பெயர் ஒரு பெரிய பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதி எடுத்து அதுக்கு துண்டு என சொல்லப்படுவது உண்டு. இவ்விடத்திலே துண்டு துணி, துண்டு துணி என உச்சரிக்கும் போது துண்டும் துணியும் என்று பொருள். துணி என்பதற்கு பெயர் சொல்லாகவும் உண்டு, வினை சொல்லாகவும் உண்டு. வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் என பயன்படுத்துகிறார். அங்க துணி எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என சொல்றார் அல்லவா? 2 இடங்கள்ல துணியை பயன்படுத்துறார். அங்க துணி என்பது வினைச்சொல்லாக பயன்படுத்துகிறார். இவ்விடத்திலே துண்டு துணி என்பது துண்டும் துணியும் என்று பொருள். அப்ப துண்டும் துணியும் என்று உண்மை தொகையாக இருக்கும்போது உண்மை தொகையிலே ஒற்று மிகாது. எனவே துண்டு துணி என சொல்லக்கூடியது துண்டும் துணியும் என்று பொருள். உங்களுக்கு விளக்கம் புரியும் என்று நினைக்கின்றேன். துண்டும் துணியும் என வரும்பொழுது அங்கு ஒற்று மிகாமல் எழுதப்படுத்த வேண்டும். துண்டு துணி, ஒரு சின்ன துண்டு துணி வேணும்பா, சிறிய துணி வேணும்பா, இல்ல அந்த அந்த தொடக்கணும் ஒரு துண்டு துணி இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றோம்ல. அங்க உச்சரிக்கும் போது பாருங்க, ஒரு துண்டு துணி இருந்தா கொடுங்களேன், துண்டு துணி இருந்தா கொடுங்க, துண்டு துணி கொடுங்க என்று எழுப்புதல் வேண்டும். எப்போது ஒரு பொருளை துடைப்பதற்கு ஒரு சிறிய துணி உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு பெயர் துண்டு துணி. துண்டும் துணியும் எடுத்து பயணம் மேற்கொண்டால் பையை ஏற கட்டுறீங்கன்னா அங்க வேண்டியது துண்டு துணி. அப்ப துண்டும் துணியும் என வரும்போது ஒற்று மிகாது, சிறிய துணி என வரும்போது ஒற்று மிகும். அப்ப துண்டு துணி என ஒற்று இல்லாமல் எழுதினால் அங்கு துண்டும் துணியும் என்று பொருள். ஒற்று மிகுத்து எழுதினால் துண்டு துணி என எழுதும் போது சிறிய துணியை குறிக்கும் பொருள் ஆகும். உங்களிடத்தில் எழுப்புகின்ற வினா என்னவென்று சொன்னால், நகர்ப்புறம் நகர்ப்புறம் எல்லாரும் வழக்கிலே பயன்படுத்துகின்ற ஒரு சொல். நம்ம பொருளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இத்தகைய தன்மையுடைய சொற்களை மிக எளிமையாக நாம் அறியலாம். அப்போ நகர்ப்புறமா நகர்ப்புறமா, நகர்புறம் என்றால் பொருள் என்ன, நகர்ப்புறம் என்றால் பொருள் என்ன, புரிகிறீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி கண்மணிகளே, அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.